மனம் விட்டு பேசுவதற்காக ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் இருந்து 3 கிமீ தொலைவில் உள்ள கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்திற்கு புறப்படும் போது சிதறு தேங்காயை உடைத்துவிட்டு புறப்பட்டார் முன்னாள் அதிமுக அமைச்சர் கே. செங்கோட்டையன். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விஷயம் கவனம் பெற்றிருக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் செங்கோட்டையனின் பேச்சு குறித்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகனுக்கு பாஜகவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்திருக்கிறார். தேனிக்கு சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை ஏராளமான பெண்கள் முற்றுகையிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காலையில் செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தியிருந்த நிலையில் மாலையிலேயே அதன் தாக்கம் ஓபிஎஸ் சொந்த ஊரில் எதிரொலித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எழுந்துள்ள அழுத்தம் மிக முக்கியமான செக்காக பார்க்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலுவாக இருந்து வந்த சூழலில் தற்போது ஈரோட்டில் இருந்து எதிர்ப்பு குரல் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. செங்கோட்டையனின் இந்த எதிர்ப்புக்கு யார் காரணம் என்பது குறித்து பார்க்கலாம். அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனின் திடீர் எதிர்ப்பு குரல் காரணமாக அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக கோஷம் உயிர் பெற்றுள்ளது. கடந்த சில வாரங்களாக எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் பற்றிய பேச்சுகள் அதிகரித்திருந்த நிலையில் மீண்டும் அதிமுக ஒருங்கிணைப்பு கோஷம் எழுந்திருப்பது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பிரிந்தவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் பேசியிருந்த நிலையில் ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பேனர் வைத்துள்ளனர். ஓபிஎஸ் சொந்த ஊரில் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு நரிகளுக்கு என்ன வந்தது கேடு, உங்களுக்கு யார் விதிக்க முடியும் கெடு என்ற பேனர் வைத்து வரவேற்றனர். கேப்டன் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த். ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமா ஹீரோக்கள் வரிசையில் எப்போதும் இருக்கக்கூடியவர் அவர். அரசியலிலும் ஒரு கலக்கு கலக்கிய அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு உடல்நல குறைவால் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் மீசை ராஜேந்திரனின் பேட்டி ட்ரெண்டாகியிருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் நடித்து கூலி திரைப்படம் அடுத்த வாரம் ஓடிடியில் வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்த்து ரஜினிகாந்தின் ஓபனிங் பாடலான சிக்கெடு பாடல் வீடியோவை சற்று முன் சன் டிவி யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர்களுடன் நேற்று பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்குள் கோஷ்டி பூசல் அதிகரித்து வருவதை கண்டித்ததாகவும் போலியான பூத் கமிட்டி தொடர்பான அறிக்கையை காட்டி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.